ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஹேர் ஆயில் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே முடி வந்து 6 அடிக்கு வளர்ந்துரும் அப்படின்னலாம் நான் போய் சொல்ல விரும்பல. இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். நம்மளுக்கு நேச்சுரல் ஷைன் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லாமே வீட்டில் கிடைக்கிற நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது உங்கள் ஆஷா ஃப்ரம் எங்கள் நனிமா சமையல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். பெங்களூர் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கு. நான் வந்து இந்த வீடியோ ஒரு 2 மணி வாக்கில் தான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு ½ பேக்கெட் வந்து நான் காலி பண்ணிட்டேன். ஸோ மீதி இருக்க ½ பேக்கெட் வந்து இன்றைக்கி எண்ணெயாக காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்ல வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். சாரி, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து நம்மளுக்கு நேச்சுரல் ஷைன் வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் சேர்த்துற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம உடம்புக்குள்ளே எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லதுங்க. இது வந்து நீங்கள் டெய்லி எப்படியாவது உங்கள் டயட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஹேர் ஃபால் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நெல்லிக்காய் வச்சுருக்கேன். எனக்கு வந்து நெல்லிக்காய் கத்தியில் கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி இடிகள் வச்சு இடித்தோம்னா வந்து அதோட சீட்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுது. நான் வந்து ஒரு 2 நெல்லிக்காவை இந்த மாதிரி தட்டிட்டு இதுவும் வந்து நம்ம ஏற்கனவே எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகிட்டே இருக்கட்டும். ஸோ இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் எடுக்கும். எல்லாமே வந்து ஸ்லோவாக நம்ம குக் பண்ணுறதுனால அதோட ஃபுல் பெனிஃபிட்டும் வந்து அந்த எண்ணெயில் வந்து இறங்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் வந்து இது கூட சேர்த்துட்டோம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மருதாணி வந்து நல்லா உதுத்தி வச்சுட்டு அது வந்து நிழல்லையே வந்து காய வச்சு வச்சுருக்கேன். மருதாணி கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் வந்து சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து இந்த ஆயிலில் சேர்த்துட்டு இதுவும் வந்து இது கூட நல்லா குக் ஆகட்டும். எந்த அளவுக்கு குக் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட சாறு எல்லாமே வந்து அந்த ஆயிலில் வந்து இறங்கணும். அதுக்காக வந்து நம்ம ஃபாஸ்ட்டில் வச்சுட்டுலாம் குக் பண்ணக்கூடாது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணாதீங்க. இது வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சுட்டு நல்லா கலரி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபி பார்க்க உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப சிம்பிளான ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி கூட இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து இது இந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு குக் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்கவே தெரியும் ஆயிலோட கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வெளியேறுன்னு ஊற்றணும் இல்லையா எண்ணெய், இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆயில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஆயில் வந்து எந்த காரணத்துக்கும் கலர் வந்து இப்படியே தான் இருக்கும், கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. இது கூடவே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செம்பருத்தி இலை சேர்த்துக்கலாம், இல்லை செம்பருத்தி பூவும் சேர்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் கிடைச்சதுன்னா அதையும் இது கூட சேர்த்து வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸோ நம்ம மேலே இருக்கிற இந்த நெல்லிக்காய் இது கருவேப்பிலையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு சுத்தமான ஏர்டைட் பாட்டிலில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கெட்டே போகாதுங்க. நல்லா வந்து லைஃப் வரும் இந்த எண்ணெய். அது தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெருசாக இருக்கிற இந்த கருவேப்பிலை இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வடிகண்டி வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வந்து ஒரு ஏர்டைட் பாட்டிலில் நல்லா வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இது நல்ல ஒரு எஃபெக்டிவான எண்ணெய். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே எண்ணெயை வேறவங்க யாராவது நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா இந்த எண்ணெய்க்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட 300லேருந்து 500 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக நம்மள்கிட்ட ஒரு 10 ரூபாய் இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும், ரெடி பண்ணிக்கலாம் வீட்டில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு எங்கள் நனிமா சமையல் பை ஆஷா.
ஸோ அவ்வளோதான், நம்மளோட எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா? இதோட கலர் வந்து இப்படியே தான் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீட் இன் த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. Until then, it's bye from Masha and thanks for watching. Bye.